ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். திஸ் இஸ் ஒபிட்டோ வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம வந்து த ஆர்ச் மேஜோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் ஸ்டார்ட் ஆனதோ செலினா தான் காட்டுறாங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் யங் லேடி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ எப்படி இருக்குது உங்கள் உடம்பு அப்படின்ட்டு செலின் கேட்குறாங்க ரோஸ் கிட்ட. ரோஸ் யோசிக்கிறாங்க, செலினா இந்த ஃபயர் விச் அதுக்குள்ளே நான் மீட் பண்ணிட்டேனா? இவங்களை நான் இங்கே பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நான் ஆல்ரெடி செலினை ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன், அதுவும் என்னோடய பாஸ்ட்டில். அப்போ வந்து செலினே என்கிட்ட வந்து பேசினா. எதுக்காக பேசினான்னா, ஹேய் நீ என்னோடய அப்ரெண்டிஸாக வந்துடுறியா? உனக்கு நிறைய டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது, நீ என் கூடவே இருந்தனா நீ நிறைய ஷைன் ஆகலாம். என்ன சொல்கிற? அந்த ஓல்டு மார்க்யூஸ்க்கு நீ இப்போ சர்வ் பண்ணுறல, அவனை விடவே நான் உன்னை பெட்டராகவே பார்த்துப்பேன். நீ என்ன சொல்கிற? நான் உன்னை சூப்பராகவே ட்ரீட் பண்ணுவேன், அவனோட பெட்டராகவே ட்ரீட் பண்ணுவேன். என்ன சொல்கிற? உன்னோட முடிவு தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னோடய வீக்காக இருக்கிற மேஜ் கோட்டில் என்னால் இருக்க முடியாது. எனக்கு தெரியும், நான் ரொம்ப ரூடாக தான் பேசிட்டேன், அது ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும். அப்போ தான் அவன் என்னை விட்டு விலைக்கு போவா, என்கிட்ட வரமாட்டா. ஏன்னா மார்க்யூஸ் டெலன் வந்து என் கூட யாரெல்லாம் க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களாம் கொல்ல சொல்லிடுவான். அதனாலேயே நீ என்கிட்ட வராத, என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிட்டேன். நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சி பயந்தனோ கடைசியில் அது நடந்துருச்சு. அவள் அதுக்கப்புறம் இறந்து போயிட்டா. எப்படி இறந்தான்னு யாருக்குமே தெரியல. அதுவே ரொம்ப மிஸ்டீரியஸாகவே இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியலை. எனக்கு அப்போவே தெரியும் டெலன் தான் வந்து செலினை கொன்னதுன்ட்டு. ரீசன் என்னென்னா, டியூக்குக்கு அசிஸ்ட் பண்ணுறதே நம்மளோட செலின் தான். செலினை கொண்டுட்டா டியூக்கை ஈஸியாகவே தோக்கடிச்சிடலான்ற நினப்பில் தான் கொன்று இருப்பான். எனக்கு அப்போவே தெரியும். அவள் இறந்ததுக்கப்புறம் நான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டேன். ஆனால் இப்போ அவளை மறுபடியும் பார்க்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்தாங்க லேடி ரோஸ், ஃப்ளவர் வாங்கிக்கோங்க. புஃப்! என்ன இது டப்புன்னு வெடிச்சிருச்சு? என்ன விதமான மேஜிக் இது? அதுவும் இவ்வளோ குட்டி குட்டியாக ஃபயர் வாக்ஸாக வெடிக்குது. ஆமாம், இது ஃபயர் வாக்ஸ் மாதிரி தான். இது ஒரு சின்ன மேஜிக். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? செலின், எனக்கு தெரிஞ்சு நீ அவளை பயமுறுத்திட்டேன்னு நினைக்கிறேன். அச்சச்சோ, அப்படிலாம் இல்லை. அவளை பயமுறுத்தணுன்றது என்னோடய இன்டென்ஷன் இல்லை. மேஜிக்னால் என்னன்னு காமிக்கிறதுக்காக தான் நான் சின்ன சாம்பிள் காட்டினேன், அவ்வளோதான். இல்லை, அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு லேடி செலின், ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரோஸ் மனசுக்குள்ளேயே நினைக்கிறா, நான் வந்து ரொம்ப சைல்டிஷாக நடந்துக்கிறேன், ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிறேன் எல்லாத்துக்குமே அப்படின்ட்டு நினைக்கிறா. ஏன்னா என்னோடய பாடி வந்து யங்கராக இருக்குது, என்னோட மைண்டு வந்து ஓல்டராக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறது? ஸோ இவங்க தான் உங்களோட யங்கஸ்ட் டாட்டர் லேடி, ஓகேவா? அப்போனா நீங்கள் எங்கேயும் வேலையை பார்த்துருக்கீங்க. எங்கே வேலையை பார்த்தீங்க? ஏதோ மறைச்சி வச்சு வளர்த்துட்டு வந்திருந்தீங்க தானே ஆர்ஃபனில். லேடி செலின், உங்கள் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு. இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, நான் வந்ததுலேருந்து உன்னை விசாரிக்கவே இல்லை. எல்லாருமே உன்னை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருந்ததுனால நீ எப்படி இருக்குன்னு நான் கேட்கவே இல்லை, சாரி. சரி, நம்ம இப்போ ஃபார்மலாக இன்ட்ரோ கொடுத்துக்கலாம். ஐ ஆம் செலின், ஓகேங்களா? நான் தான் இப்போ வந்து உங்களுக்கு டீச்சராக இருக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மேஜிக் கற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிக் சிஸ்டர். என்னது, என்ன நீ பிக் சிஸ்டர்னு சொன்னியா? பார்த்தீங்களா டியூக், அவள் என்ன பிக் சிஸ்டர்னு சொல்கிறா. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமாம், ஒன்று பிக் சிஸ்டர் தான் சொன்னான். நான் ஏன் அப்படி சொன்னேன்னா, அவளை நான் பாஸ்டில் பிக் சிஸ்டர் தான் சொன்னேன். ஸோ அதையே இப்போ மெயின்டைன் பண்ணிட்டேன். இது தப்பாக கரெக்டாக தெரியலையே. நீ என்னை பிக் சிஸ்டர்னே சொல்லலாம், எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போலேருந்து நான் தான் உனக்கு மேஜிக் டீச் பண்ண போகிறேன் டீச்சர், ஓகேவா? ஆமாம், கேட்க மாட்டேன். உன்னோட ஆமுக்கு என்ன ஆச்சு? உன்னோட கைக்கு எப்படி அடிபட்டுச்சு? யார் இது காரணம்? சொல்லு, நான் வச்சு செஞ்சிடுறேன். அதுக்கு காரணம் யாருமே இல்லை, அது அலர்ஜினால அவளுக்கு வந்துச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கு நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா அது மார்க்காகவே ஆகிடும். கையை காட்டு. இதுதான் என்னோட ஹீலிங் மேஜிக். இப்போ உன் காயம் எப்படி இருக்குது? பரவாயில்லையா? இப்போது குணமாயிருச்சா? எப்படி ஃபீல் பண்ணுற இப்போ நீ? என்ன ரோஸ், என்னோடய மேஜிக்கை, ஹீலிங் மேஜிக்கை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாயிட்டியா? இதேமாரி நான் உனக்கு நிறைய கற்றுத்தரேன். அஃப்கோர்ஸ், குழந்தைங்களாம் இந்த மேஜிக்கை பார்த்து ஆர்வமாவாங்க. கண்டிப்பாக உனக்கு ஆர்வமாக தான் இருக்கும். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் அவளுக்கு பதிலாக, டியூக் சொல்கிறாரு. ரோஸ் ஆல்ரெடி ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ணுவா. நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். என்ன சொல்கிறீங்க டியூக்? அவளுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட் தான் டியூக், என்னால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதை பற்றி இப்போ பேச வேண்டாமே. ஏம்மா, நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா? அப்போ என்னாச்சு, நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ உன்னை ஃபஸ்ட்டு பார்த்தப்ப நீ எப்படி இருந்த தெரியுமா? அழுதுட்டு இருந்த. அதெல்லாம் எனக்கு மறந்து போச்சு. இப்போ கூட நினச்சா கூட எம்பாரசிங்காக இருக்கே. நான் இப்போ ஏதாவது தப்பாக கேட்டேன்னா, எங்லேடியால் ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா? ஆமாம் செலின், அதை நான் என் 2 கண்ணால் பார்த்தேன். அப்பயும் நீ நம்ப மாட்டியா? ஏன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டியோ? ஆமாம் டியூக், எப்படின்னா ஸ்வாட்ஸ்மேனோட மேஜிக் ரொம்பவே டிஃப்ரெண்ட். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் நிறையவே இருக்குது. அதுவும் இல்லாமல்
மேஜிக் கற்றுக்கணுன்னா நிறைய நாலேஜ் தேவைப்படும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்லி. இப்போ போய்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லவும் முடியும், நான் பாஸ்டில் இருந்தெல்லாம் ஸ்பெல்லை வச்சு நான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு எப்படி சொல்கிறது நான்? அப்போனா லேடி ரோஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜீனியஸாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு கத்துறாங்க. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். ஓ என் அழகான குட்டி லேடி, நான் இனிமேல் உங்களை நான் பெட்டராகவே பார்த்துக்க போகிறேன். இன்னும் அதிகமான கேர் கொடுத்து நான் உங்களை பார்த்துக்க போகிறேனே. எவ்வளோ க்யூட்டான கண்ணுங்கள், குட்டி குட்டியாக. நம்ம இப்போ வந்து இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேஜிக் லெசன்ஸை? அதுக்குள்ளெல்லாம் வேணாம், உங்கள் காயெல்லாம் சரியாகட்டும். ரோஸ் சொல்கிறா, நான் எதுக்காக மேஜிக் லெசனை ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேனே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ தானே நான் மேஜிக் யூஸ் பண்ண போகிறப்ப யாருமே சஸ்பீஷியஸாக என்னை பார்க்கவே மாட்டாங்க. நான் எதுக்காக இப்போ மேஜிக் லெசன்ஸ் வேணான்னு சொல்கிறேன்னா, இந்த சின்ன பாடியில் உன்னால் மானாக்கோர் ஃபார்ம் பண்ண முடியாது, அதுக்காண்டி தான். அப்போ இப்போ எனக்கு என்ன தான் வேலை? நான் என்ன தான் பண்ணணும்? நல்லா சாப்பிட்டு க்ரோத் ஆகணும், அதுதான் உன் வேலையே, ஓகேவா? அப்போனா ஓகே, நான் அதில் நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன், எல்லாத்தையுமே சாப்பிட்றேன். அலர்ஜி தரக்கூடிய ஃபுட்ஸை தவிர நான் எல்லாமே சாப்பிடுவேன். நீ எதுலையாவது ஃபோக்கஸாக இருக்கணும்னு நினச்சேன்னா நல்லா சாப்பிட்டு சப்பியாக ஒரு வேலையை பாருங்கள் பிரின்சஸ். குழந்தைங்களோட வேலை என்னென்னா சாப்பிட்றது, விளையாடுறது, தூங்குறது, இது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும், ஓகேங்களா? அதுவும் நீங்கள் நல்லா க்ரோத் ஆகிற வரைக்கும். ஓகே, நான் இப்போ போக வேண்டிய டைம் ஆச்சு. என்ன வேணும்னா தயங்காமல் என்கிட்ட கேளு, ஓகேவா? உடம்ப பார்த்துக்க ரோஸ், ரெஸ்ட் எடு, ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது பெட்டராக இருப்பேன்னு நினைக்கிறேன். பாய் ரோஸ். அப்பா பாறாங்களை தூக்கி வச்ச மாதிரியே இருக்குதுடா. அப்பா என்னடா இவ்வளோ டயர்டாக இருக்குது? 2 பேர்கிட்ட பேசியே நான் டயர்டாகிட்டேன். இன்றைக்கி அதனாலே ரொம்ப டயர்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறது? என்னமோ ஒன்று. ஆனால் அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. என்னோடய அப்பா டியூக் வந்து எனக்கு என் மேலே கன்சர்ன் வச்சு ஒரேட் பண்ணி, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை அவர் என்னை பண்ணி நினச்சிலாம் கவலைப்படுவார்னு சொல்லிட்டு. என்னை நானே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ணுலேருந்து தாரையாக கண்ணீர் ஊற்றுச்சு. நான் அவரை கட்டி பிடிச்சி நான் அழுதுட்டு இருந்தேன். இப்போ நான் பெரிய பொண்ணு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இப்போ இனிமேலாம் நான் அழ மாட்டேன். அந்த அடிக்கடி அழுகிறது ரொம்ப ஷேமிங்காக இருக்குது. இப்போ கூட பாரு, நான் ஒரு ரெக்ரெஷன்றதை மறந்துட்டு கண்ணை மூடி எனக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்குது, குழந்த மாதிரியே நடந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்ணேன்? எதுக்காக இப்படி பண்ணேன்? இந்த வார்த்தைகள் இது டெய்லியுமே என் கனவுல வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது. ஏன் டேனியல் வந்து என்னோட மாஸ்டரை வந்து கொல்ல சொன்னான்? அந்த வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குது மண்டைக்குள்ளே. அடுத்த சீன்லேயே நம்ம டியூக்கு தான் காட்டுறாங்க. நாளைக்கான பிளான்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணு செபாஸ்டின், நான் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும், கேரேஜை ரெடி பண்ணி வச்சு. ஓகே மாஸ்டர், எங்கே போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாளைக்கு ரோஸ் இருந்த ஆர்ஃபனேஜுக்கு தான் நம்ம நாளைக்கு போகிறோம். யார் இது? டியூக்கா? வாங்க டியூக், நீங்கள் இங்கே வரீங்க, நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அதுவும் ரோஸோடு வரலையா? நீங்கள் ரோஸ் இல்லையா? அவையே உங்கள் கூட வரல. ஏதாவது ஆயிடுச்சா? ஏதாவது பிரச்சனையா டியூக்? ஆமாம், பிரச்சனை தான். அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்கே ஆர்ஃபனேஜ் வந்திருக்கிறேன். உங்களுக்கு அந்த குழந்தைக்கு அலர்ஜி இருக்குன்னு விஷயம் தெரியுமா தெரியாதா? அலர்ஜியா? என்ன அலர்ஜி? எனக்கு புரிய. உங்களுக்கு திரும்பவும் கேட்குறேன், தெரியுமா தெரியாதா? அவள் அந்த ஃபுட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் அலர்ஜி வந்துருச்சு. அலர்ஜின்றது பிரச்சனை இல்லை, ஆனால் அவள் அலர்ஜின்னு தெரிஞ்சுமே அவள் சாப்பிட்ருக்கா. அப்போ யாரோ அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் ஃபோர்ஸ் பண்ணி தினமும் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது? நீங்கள் தான் ஆர்ஃபனில் இருக்கும்போது அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சாப்பாடு ஊட்டி விட்டிங்களா? இந்த சீனோட இந்த எபிசோடு முடியுது. பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், பாய்.